இயேசுவே 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 பிதாவே தேவாட்டுக்குட்டியே பரிசுத்தாவியே we worship you, 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 we worship you. Baba 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 ragadara gadara dara baragadara gadara deri baragadara baragadara gadara 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 dara dara. Baragadara deri baragadara gadara baragadara gadara gadara baragadara gadara 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 dara deyana baş. Baragadara gadara mana mana gadara 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 remene gadara 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 baragadara deyana baş. Baragadara deri deri baragadara gadara remene gadara gadara mana gadara gadara gadara. எங்கள் இரட்சகர், எங்கள் மேய்ப்பர், எங்கள் ராஜா, எங்கள் கண்மலை, உமது பாதத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உமது பாதத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமது பாதத்தில் எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. உம்மை அல்லாமல் நாங்கள் வேற யாரிடம் செல்வோம்? என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அணைவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. திருக்கரத்தா தாங்கி என்னை பற்றி
பற்றி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தா தாங்கி என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி உலகத்தோடு சொல்லுவோம், என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. தகப்பனே ஹல்லேலூயா, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவர், என்னை காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். சொல்லுவோம், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவர் அவர் நம்மை காக்கிறார், அவர் நம்மை காக்கிறார். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். ஆமென். சுற்றி பரமனா கரதேரே ஷாபானா ரா கரதேரே
Baragadina Radini Murakadarada Sharakana Neti Avile Katari Noki Nirene Kangarava Nirin Kakarava என்னுடைய எண்ணங்களை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஆசைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய விருப்பங்களை அறிந்திருக்கிறேன், என்னுடைய எதிர்பார்ப்பை அறிந்திருக்கிறேன், என் தேவையை அறிந்திருக்கிறேன், என் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறேன், என் கண்ணீரை அறிந்திருக்கிறேன். என்னுடைய உட்காருதலும் என்னுடைய எழுந்திருக்கிறதலும் என்னுடைய நடக்கையும் உமக்கு மறைவாயிருப்பதில்லை. என்னை ஆராய்ந்து அறிகிறவரே, என்னை ஆராய்ந்து அறிகிறவரே, என்னை ஆராய்ந்து அறிகிறவரே, நீர் என் தேவன், நீர் என் தேவன். நான் உமது பிள்ளை, நான் உமது பிள்ளை, நீர் எனது மேய்ப்பர், உமது மந்தையின் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ரபரக்கரமனாரபா இவரகதரதி மெனிகதரதி பனகதரதி எனமாஷிகதரிகதரிகதரி மனிகதரதி நமா வரவரகதரகதர மெனிகதரிகதரிகதி நமனகதரதரவா. அவரே நம்மை விடுவிப்பா, அவரே நம்மை ரட்சிப்பா, அவரே நம்மை குணமாக்குவா, அவரே நமது ராஜாதி ராஜா. அவர் நமக்காய் சிலுவையை சுமந்தவர், பரத்திலே இருந்து இறங்கி வந்த தேவாட்டுக்குட்டி, ஒரே தரம் மரித்து மரணத்தினாலே நமக்கு விதிக்கப்பட்ட சாவை ஜெயித்த தேவாதி தேவன் அவர் ஒருவர், அவர் ஒருவர், அவரை எல்லாமே வேறு ஒருவர் இல்லை. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய ஆளுகைக்காக Baramana Kadaramana Radinimo Ibarigedere Ela Kataris Sotoribo, Kataris Sotoribo, Kataris Sotoribo, Kataris Sotoribo Ibarabaragedene Isuraja, Isuraja Yesuratam Jayam, Yesuratam Jayam, Yesuratam Jayam, Yesuratam Jayam, Yesuratam Jayam. Oh, Ribaridiri, Hallelujah, 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 Hallelujah. தேசத்தில் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்கிற கர்த்தர், நம்முடைய சந்ததி பேரில் ஆசீர்வாதத்தை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணின கர்த்தர், நமது பிள்ளைகள் மீது அவர் வைத்திருக்கிற நன்மைக்கு ஏராளமான நன்மைகளுக்காய், அவர் நமக்கு பாராட்டின தயவுக்காய், ஷபரி கரதினமா சத்துருவை கண்ணமிட்டு திருடாதபடி நம்முடைய சந்ததி முதலாய் பாதுகாக்கிற கர்த்தர், அவருடைய தேவன், நம்முடைய தேவனால் ஆசீர்வாதம், நமது தேவனால் மேன்மை, நமது தேவனால் சகல சத்துருகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற ரட்சிக்கிற வாழ்க்கையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஷபரகரகந்தனா இந்த தேவனா, இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவே, நான் உந்தன் வழிகளினால் நடந்திடுவே. இந்த தேவனாய், இந்த தேவனாய் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவே, நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன்,
வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. இந்த தேவனா கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். இந்த தேவனா எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். இந்த தேவனா என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம். எல்லாம் விசுவாசத்தோடு உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடும். இனி என்று கடன் வாங்க விடவே மாட்டான், கொடுத்ததை செழித்தோக செய்திடுவான். இனி என்றும் கடன் வாங்க விடவே மாட்டான், கொடுத்ததை செழித்தோக செய்திடுவான். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனா எந்த தேவனா விசுவாசம் அறிக்கை பண்ணுவோம். வெற்றி கொள்ளுவே உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாற்றுவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜன. எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்த தேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்த சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாற்றுவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த வரவரகதரேவனா எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான். எந்த தேவனால் எந்த தேவனால்
நிச்சய நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆமென். என் பிள்ளைகள், என்னுடைய சந்ததி, என்னுடைய குடும்பம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் தாமே நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியமான வாழ்க்கைக்கா யாவர் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஜீசஸ். பிள்ளைகள் கர்த்தரார் ஒரு ஸ்தோத்திரம். அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கும் பலன். ஆகையால் சத்துருவானவனுக்கு நமது பிள்ளைகள் மீதும் சந்ததி மீதும் எந்த அதிகாரமும் இல்லவே இல்லை. கர்த்தர் தந்த சந்ததியை சாத்தான் தனக்கு இரையாக ஒருபோது கொண்டு போகவே முடியாது. கர்த்தர் தமது இரத்தத்தினால் வேலையடைத்து பாதுகாக்கிறவர். நமது சந்ததியில மலடு இருப்பது இல்லை, பலவீனம் இருப்பது இல்லை, சோர்வு இருப்பது இல்லை, நலிந்தவர்கள் இருப்பது இல்லை. சகலத்தையும் சகலவற்றாலும் நிரப்புகிற தேவ வல்லமை நம்மையும் நமது பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென். பிசாசு வைத்திருக்கிற நூதனமான கேவலமான திட்டங்களிலிருந்து கர்த்தர் நமது பிள்ளைகளை விடுவித்து ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஷபரிக ரபரிக தினமனா திரிகி திரி தினமா ரிபரக்கந்தனா. evil desires of Satan இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கவிழ்க்கப்பட்டு போவதாக. நமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் தீட்டின எல்லா திட்டங்களும் இப்பொழுது வானத்திலிருந்து கீழே தள்ளுண்டு போவதாக. நமது கற்ப பிறப்பை ஒருபோது பிசாசானவன் தனக்கென்று சொந்தம் கொண்டாடாதபடி இதோ கர்த்தருடைய இரத்தத்தை பூசி நாங்கள் பாதுகாக்கிறோம். நம்முடைய கற்ப பிறப்பில தேவனுடைய அபிஷேகம் இருக்கட்டும். கர்த்தருடைய அடையாளம் போடப்படுவதாக. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஒரு அடையாளம் போடப்படுவதாக. இரட்சகன் நஸ்ரேயன் என்கிற அடையாளத்தை கர்த்தர் நம்முடைய சந்ததியிலே போடும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென். பலவீன பகுதிகள் எல்லாம் கர்த்தர் இந்த வேளையில் குணமாக்கட்டும். நமது குடும்பத்தில் பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த வேளையில் பலப்படுத்துவாராக. சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துவாராக. விசுவாசத்தில் பின்தாங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஷபரி கராதினேமோ ரிகதரா. பரிசுத்த சந்ததியாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ஆசாரிய சந்ததியாய், ராஜாக்களாய் தேவன் நமது பிள்ளைகளை சந்ததி ஏற்படுத்தினபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரபா திகதரமா ரிகதரிகதினமா ரிபரக்கந்தரா திரிகதினிமோ ரிகதரா திரிதினமா ரிகதரி திரிதினமா ஷெக்கந்திரே ரிபரக்கந்தனா. எங்களது பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏவப்பட்ட விழுந்து போது தூதனும் அவனுடைய சேனையும் பிசாசுகளும் அவனுடைய கிரிகளும் ஒருபோது பின்தொடராபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஆமென் 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 ஆமென். நம்முடைய சந்ததியில இனி பிறக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். எங்களுடைய சந்ததியில விக்கிரகத்தின் ஆவியோ இந்த உலகத்தினுடைய இச்சையின் ஆவியை தொடாதிரு பின்தொடராதபடி இயேசுவின் இரத்தத்தில் மூடி மறைத்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். நம் பேரில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின ஆதி முதலாய் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமது பிள்ளைகளுக்கு நேராய் கர்த்தர் உன்னதங்களிலே ஆயத்தம் பண்ணின சகல ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது நாங்கள் சுதந்திரிக்கிறோம், இப்பொழுது நாங்கள் சுதந்திரிக்கிறோம், இப்பொழுது நாங்கள் சுதந்திரிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனது பிள்ளைகளுக்கு சந்ததிக்கும் நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை எல்லா தடைகளையும் நீக்கி இப்பொழுது அது எங்களிடத்தில் வந்தடைய பண்ணும்படி உம்முடையத்தில் கெஞ்சுகிறோம். ரிபரகதரா பரகந்தரா திருதினமா ஷகதரை கந்தரா திருதினமோ ரிகதரா திருதினமே ரிக்கேந்தரே ரிபரைகந்தரா திருதினமா ஷெக்கந்தரே திருதினமா ரிக்காந்தனா. உலகத்திலே அவ்வப்போது உருவாக்கப்படுகிற வாம்சத்தை கெடுக்கிற, ஆவியை கெடுக்கிற, ஆத்துமாவை கெடுக்கிற எல்லா பழக்கங்களிலிருந்தும் பாவக்கிரிகளிலிருந்தும் கர்த்தர் நமது பிள்ளைகளை விடுவித்து கர்த்தர் தமது சுதந்திர தேசத்திற்கு ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தரை சோதரிப்போம். ஆமென் 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 ஆமென். பிசாசியும் அவனுடைய கிரைகளும் எதிர்த்து நிற்கத்தக்கதான திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மேல் பிள்ளைகளை மாற்றும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷபரிகரபா திகதரா. வல்லமையுள்ள ஆவியானவர், வல்லமையுள்ள ஆவியானவர் பலத்தினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. அபிஷேகத்தினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தத்தினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. வரங்களினால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா ஆண்டவரே. கிருபைகளினால் எங்களை நிரப்போம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படி ஒரு சாட்சி உள்ள சந்ததியாய் விளங்கும்படி இப்பொழுது தேவ கரம் சபையில இறங்கட்டும், தேவ கரம் சபையில இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்கள் விளங்கும்படிக்கு தேவரே நீர் இறங்குமையா, இறங்குமையா. உலகத்துக்கு பின்பதாய் ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய அன்பின் கரம் எட்டி பிடிப்பதாக. எங்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அடிமைத்தனம் முடிவதாக இயேசுவின் நாமத்தில். எங்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிறதான சிறையிருப்பு மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொண்டு இருக்கிறதான அந்தகார கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அக்கினியை கொண்டு நாங்கள் சுட்டரிக்கிறோம். ரபரகதர பரகதரி முருகதரி நம சிகதரி கிதிரமனகதரா ரிபரகதரமா அதிகதின மனோக்கொண்டு ரோத்திரு தினமே ரிகதரே தினமா ரிகதரித்திரு தினமா ஷெகதரே. அடிக்கடி எங்கள் பிள்ளைகளை வழி விலக பண்ணுகிற உறவுகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துண்டிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை கர்த்தரை பின்பற்றுகிற வாழ்க்கையிலிருந்து வழி விலக பண்ணுகிற எல்லா உறவுகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் துண்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் துண்டிக்கிறோம், உறவுகளை துண்டிக்கிறோம், ஃபெல்லோஷிப்பை துண்டிக்கிறோம். We disconnect all evil relationship and fellowship with our children. இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்த குலைச்சலாக்குகிற எல்லா உறவுகளும் இப்பொழுது துண்டிக்கப்பட்டு போவதாக. ஆமென் 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 ஆமென். நமது பெண் பிள்ளைகளுக்காக நம்மை ஸ்தோத்திரிப்போம். நம் பெண் பிள்ளைகளுக்காக நம்மை ஜெபிப்போம். ரிபரா கர தினமே ஷெகதரே ரிபரை கந்தனா தினமா. பெண் பிள்ளைகளை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இந்த வேளையிலே நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்கள் பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, உலகத்திலிருந்து எல்லா தீங்கிலிருந்து பாதுகாக்கும்படி, சத்துருவுடைய கரங்களிலிருந்து பாதுகாக்கும்படி, நூதனமான ஆலோசனை பாதுகாக்க
பாதுகாக்கும்படி இதோ கர்த்தருடைய ரத்தத்தை கொண்டு வேலி அடைத்து நாங்கள் பாதுகாக்கிறோம். ரிபரா ஷெக்கரிக்கதினமா ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீ பாதுகாப்பீராக. அவருடைய சிந்தனைகளை பாதுகாத்துருளோம், அவருடைய நடக்கையை பாதுகாத்துருளோம், அவருடைய எண்ணங்களை பாதுகாத்துருளோம், அவருடைய இருதயத்தின் விருப்பங்களை பாதுகாத்துருளோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியினால் நிரப்போ, கர்த்தருக்கு நடுங்குகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே. எங்களுடைய சபையில் இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவார்களாக. சகல தீங்கான பாதையிலிருந்து தமது பாதைகளை விலக்கி காக்கத்தக்கதான தேவ பலன் பூரணமாய் விளங்கும்படி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். முன்னோர்கள் மூலமா எங்களுக்கு வர பண்ணின சாபத்திடான காரியத்தை இப்பொழுது உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். திருமண விஷயத்துல, குடும்ப வாழ்க்கையில எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் தடையாய் நிற்கிற ஆண்டவரே, முன்னோர்களால் செய்யப்பட்ட உடன்படிக்கையை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைத்து நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் பலிபீடம் இருக்கக்கூடாது, அந்நிய அக்கினி எரிகிற பலிபீடம் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தில். எங்கள் குடும்பத்தில் அந்நிய அக்கினி எரிய பண்ணுகிற தோப்புகளை இயேசுவின் நாமத்தில் தகர்க்கிறோம். விக்கிரக கோட்டைகளை இயேசுவின் நாமத்தில் தகர்க்கிறோம். கர்த்தரை அன்றி, கர்த்தரை விட, சபையை விட, சத்தியத்தை விட முக்கியத்துவம் கொடுக்கிற எல்லா காரியங்களும், விக்கிரகத்தின் கிரியைகளும், விக்கிரகத்தின் ஆவியும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எங்களை விட்டும் எங்களுடைய சந்ததியை விட்டும் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. அந்நிய அக்கினியை கர்த்தருடைய வல்லமையை கொண்டு பொசுக்க போடுகிறோம். அந்நிய அக்கினியை, எங்கள் பிள்ளைகளை வழி நடத்துகிற அந்நிய அக்கினியை இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாமையாக என்று கட்டளை கொடுக்கிறோம். கர்த்தர் நமது ஜெபத்தை கேட்டு நமது பிள்ளைகளை பாதுகாத்து நடத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரிபரா திடபா திகதினமா ரிகதிரி கந்தனா திரிகதினமா. வேற எந்த ஒரு ஆவியும், வேற எந்த ஒரு மனிதனும் நமது பிள்ளைகள் மீது உரிமை கோராதபடி கர்த்தர் தாமே பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரிபா ஷெக்கரதினமா ரிபரேகோ துரபா. இவள் என்னுடையவன், இவள் என்னுடையவள் என்று உலகத்து மனிதர்களானாலும் சரி, வான மனிதர்களை பொல்லாத சேனைகளானாலும் சரி, ஒருவனும் தொடாதபடி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பாதுகாப்பை கட்டளையிடுகிறோம். பாபா பாபா பரகரமனே கந்தரி திரிதி நமஷக்கெந்தனே ரிபரகந்தனா. டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன், the spirit of distraction. தன்னுடைய படிப்பிலும், வேலையிலும், வாழ்க்கையிலும், பரிசுத்தத்திலும் ஃபோக்கஸ் பண்ண கூடாதபடி டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிற எல்லா எலிமெண்ட்ஸ் we break off in Jesus name. எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குகிறோம், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். ரிபரா தினமா ரிகதிரி மெனா கந்தனா ரிபரஷெக்கெந்தனே. சிந்தனையில் இருக்கிற சிந்தனை சிதறுதலை இயேசுவின் நாமத்தில் குணமாக்குகிறோம். இருதயத்தில் இருக்கிற சிதறுதலை இயேசுவின் நாமத்தில் குணமாக்குகிறோம். ஒரு மனத்தை கட்டளையிடுகிறோம். உங்களது பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி நமது பிள்ளைகள் சமாதானத்தினால் நிரப்பப்பட்டு இருப்பார்களாக. சமாதானம் நமது பிள்ளைகளை ஆண்டு கொள்வதாக. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமது பிள்ளைகளை தொந்தரவு செய்யாதபடி இயேசுவின் நாமத்தில் வேலியடைத்து பாதுகாக்கிறோம். ஓஹோ ஹோ 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 ரிபரா தினமா திகதரா தினை மெனைக்கோ துரோ தெரி தினமா ரிகதெரைக்கெந்திரே திரு தினமா ஷெகதெரைக்கெந்தனே. எல்லா சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் we bind it in Jesus name. மன ரீதியான குழப்பங்கள், மன ரீதியான போராட்டங்கள், நமது பிள்ளைகள் சந்திக்கிற மன ரீதியான போராட்டங்களை கர்த்தர் குணமாக்கும்படி யாவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஜோமனுங்க 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 ஜோமனுங்க. தகப்பனே, எங்க பிள்ளைகள் மன ரீதியாய் கடந்து போகிற நெருக்கடிகள், போராட்டங்களை கர்த்தர் இந்த வேளையில தமது கரத்தை நீட்டி விடுவிப்பீராக, கரத்தை நீட்டி விடுவிப்பீராக, கரத்தை நீட்டி விடுவிப்பீராக. ரிபரா ஷெகதரா தினமா பயத்தின் ஆவி எடுங்கப்பா. எங்க பிள்ளைகளை ஆள்கிற பயத்தின் ஆவி எடுங்க ஆண்டவரே. அதரியத்தை எடுங்கப்பா. தைரியத்தினால் ஆண்டவரே நிரப்புங்க ஆண்டவரே. விசுவாசத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. தெய்வீகத்தினால் நிரப்புங்கப்பா. பாபா பாபா ரகதர பரகதினமா ரிபரகதர பரகதரா ஷெகதரை கொந்தரோ மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம், விடுவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தை எடு இயேசுவின் நாமத்தில். மூளை சம்பந்தப்பட்ட பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும், சுகமாகட்டும், சுகமாகட்டும். மன ரீதியான பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. வயதிற்கு ஏற்றாற் போல மெச்சூரிட்டி வராதபடி தடை பண்ணுகிற சாத்தானின் நுகத்தை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறோம். ஞானத்திலும் தேவ தயவிலும் எங்கள் பிள்ளைகள் வளரும்படி பரிசுத்த சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களது பிள்ளைகள் ஞானத்திலும் வேத அறிவிலும் பரிசுத்திலும் வளர்த்தியிலும் மனுஷருடைய தயவிலும் தேவ தயவிலும் பரலோக ஆதரவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைவார்களாக. ஆமென், 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 ஆமென். ஆவிக்குரிய யுத்தத்திற்கு எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. ஆவிக்குரிய யுத்தத்திற்கு எங்கள் பிள்ளைகளை பழக்குவீங்க ஆண்டவரே. எங்களது பிள்ளைகளை ஆவிக்குரிய யுத்தத்திற்கு பழக்குவீங்கப்பா. ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. தேவரே, உமது பாதையை காணக்கூடாதபடிக்கு, சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு, உமது பாதையை காணக்கூடாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொண்டிருக்கிற குருட்டின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. தேவ சித்தத்தை அறியக்கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா கட்டுகளும், பார்வை கட்டுகளும், பார்க்க கூடாதபடி இருக்கிற கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். தரிசனம் காணும்படி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் தரிசனம் காணட்டும். எங்கள் பிள்ளைகள் தரிசனம் காண்பார்களாக. தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற செவிட்டின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. ஆமென், 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 ஆமென். சத்தியத்தை கேட்க கூடாதபடி மந்த ஆவியே, நீ வைத்திருக்கிற உன்னோட ஆளுகையை இயேசுவின் நாமத்தில் எப்பொழுது நிர்மலமாக்குகிறோம். ரிபரா ஷெக்கரோகோ ரிபரகதனமா ரிகதரேகோரோ தினமனா. கீழ்ப்படியாமையை இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியேற்றுகிறோம். கீழ்ப்படியாமையை முரட்டாட்டம் பண்ணுகிற பொல்லாதாவியே இயேசுவின் நாமத்தில் வாலிப பிள்ளைகளிலிருந்தும் சிறுவர்களிடத்திலிருந்தும் உன்னது வல்லமையை எடு இயேசுவின் நாமத்தில். பாபா பாபா ரபரக தரபரக தரமா திகதரி பருகதரா திரதினமா ஷகதரி கந்தரா திரதினமா ரிபரி கந்தரா. பரியாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. பரியாசத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. நிர்விசாரமான வாழ்க்கையை இந்த வேளையிலே நாங்கள் பிரேக் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீசஸ், ஜீசஸ். மரணத்தின் பிடியிலிருந்து நமது பிள்ளைகளை விடுவித்து கர்த்தர் குறித்த நாளுக்கு முன்பதாக ஆவிக்குரிய மரணமானாலும் சரி, மாம்சத்துக்குரிய மரணமானாலும் சரி, நமது பிள்ளைகளை காலத்துக்கு முன்பு ஏன் மரிக்க வேண்டும்?
தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் எல்லாவற்றிலிருந்தும் காத்துக்கொள்வார்கள் என்ற கர்த்தருடைய வசனத்தின்படி நமது சந்ததியில காலத்துக்கு முன்பு மரணத்தை பிசாசானவன் கொண்டு வராதபடி கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாக்கும்படி கரங்களை தட்டி ஆவிலிருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க. என் சந்ததியில இளம் வயது மரணத்தை கேன்சல் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். முதி வயது வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பை கட்டளையிட்டு நான் ஜெபிக்கிறேன். மரண தூதனை இயேசுவின் ரத்தத்துல கட்டி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவினுடைய நாமத்துல கட்டி அப்புறப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய சந்ததியில இனி இளம் வயது மரணம் இல்லை, காலத்துக்கு முன்பதான மரணம் இல்லை. தீர்க்காயுசை சுதந்திரிக்கிறோம். எங்களுடைய சந்ததியில தீர்க்காயுசை சுதந்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் பேரு எங்கள் பிள்ளைகளே தீர்க்காயுசை சுதந்திரிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். அடிக்கடி பலவீனத்தை கொண்டு வருகிற பலவீனத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டி வெளியேற கட்டி கொடுக்கிறோம். வெளியேறு இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகளை பலவீனப்படுத்தி சரீரத்தை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ரத்தத்தில் எங்களுடைய பிள்ளைகளின் சரீரத்தை கழுவுகிறோம், வேலியடைக்கிறோம், பாதுகாக்கிறோம். மனுஷனுடைய கண்களோ எரிச்சலின் கண்களோ அந்தகார சாத்தானுடைய தந்திரங்களோ சரீரத்தின் அவயங்களை பலவீனப்படுத்துகிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறோம். பிசாசே வெளியேறு. நமது சந்ததியில கற்பத்தில் இருக்கிற கரு முதலாய் கர்த்தருடைய ரத்தம் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அபாஷன் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தில். எங்களுடைய சந்ததியில அபாஷனை கேன்சல் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். No more abortion in our generations. கற்பத்திலேயே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எத்தனிக்கிற எல்லா பொல்லாங்கானுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாக்குகிறோம். எங்களுடைய கற்ப பிறப்பு ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக, கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. எங்களுடைய சந்ததியில் பெண் ஜாதியினுடைய கற்பங்கள் தேவனுடைய கரத்தினால் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக. We cancel all medical malfunctions. கற்பத்தில கையை எடு இயேசுவின் நாமத்தில். பிசாசே கரத்தை எடு இயேசுவின் நாமத்தில். ஷாபா ரிகா ரதினமா சந்ததிக்கு விரோதமாய் கற்பத்திலேயே நீ கையை வச்சிருக்கிற இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினியை கொண்டு பொசுக்குகிறோம். கரத்தேடு இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கரத்தேடு. உனக்கு இனி அதிகாரம் இல்லை. ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தத்தை பூசுகிறோம். We break down all medical malfunctions. இயேசுவின் நாமத்தில் மருத்துவ ரீதியாக இருக்கிற மாற்றங்களை இப்பொழுதே கட்டிந்து கொண்டு விடுதலை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஜெயத்திற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். மலட்டு ஆவி என்னுடைய சந்ததியில இனி ஒருபோது மாளிகை செய்யாதபடி இதோ கர்த்தர் தமது வல்லமையினால் இறங்கி பாதுகாப்பாராக. ஆமென், 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 ஆமென். இபரக்கர வருகத்தர கிதினமா ஷெகதரை கொண்டனமரோ ரிபரக்கந்த நாத்ரதீனமா. பிசிக்கல் சேலஞ்ச் கரு உண்டாகாதபடிக்கு, கற்பம் தரிக்க கூடாதபடிக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிற ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சரீரத்தில் உண்டானதான எல்லா பிசிக்கல் சேலஞ்ச் உடல் ரீதியான மாற்றங்களை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்,
இயேசுவின் நாமத்தில் விடுதலை 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 விடுதலை. பாபா 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 ரகத ரமன கந்தரா தினமான கந்தனா ரிபரா ஷெக்கெந்தரே திரிதினமா ரிபர கந்தனா. பிசாசை கரத்தை எடு, விக்கிரகத்தின் ஆவியை கரத்தை எடு, கற்பத்திலிருந்து கரத்தை எடு இயேசுவின் நாமத்தில், எடு இயேசுவின் நாமத்தில். பிசாசே இயேசுவின் நாமத்தில் கற்பங்கள் திறக்கப்படுவதாக. எப்பதா திறக்கப்படுவாயாக, இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவாயாக, இயேசுவின் நாமத்தில். பொல்லாத ஆவியே, பிசாசே, தள்ளுண்டு போனவனே, ஈன பிசாசு, எனது ஜனத்தின் மீது கற்பத்தின் மீது இனி உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின் மீது இனி உனக்கு ஆளுகை இல்லை. கருத்தேடு ஷரபா ரிகனமா ரிகதரை கந்தரா திரதினமா. மலட்டு ஆவியே, மலட்டு ஆவியே, கர்த்தர் உன்னை கடந்து கொள்வாராயாக. ஆதியாகமம் 1:28 இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறோம். ஆதியாகமம் 1:28 இயேசுவின் நாமத்தில் சுதந்திரிக்கிறோம். ஆதியாகமம் 1:28 எங்களுடைய கரத்தில் எடுத்து அவருடைய சுதந்திரம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கட்டளைகள், அவருடைய வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு சந்ததிக்கும் உண்டாவதாக, உண்டாவதாக. In the mighty name of Jesus. Barakaramane kendene dinama shikke derekotoro ribarakandana tiridinama. மலடியை மகிழ பண்ணுகிற தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு, தேவனுடைய அன்பு இப்பொழுது இப்பொழுது சபையிலே முழுமையா இறங்கட்டும். வானங்கள் திறக்கப்படுவதாக, வானத்தின் பலகணிகள் எங்களுக்கு செவி கொடுப்பதாக. கர்த்தரே என்று எங்களுக்கு காரியங்களை நடப்பித்து தரும்படி, கர்த்தரே எங்களுடைய சத்துருக்கு விரோதமாக யுத்தங்களை ஏறெடுக்கும்படி இதோ உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. எல்லாரும் கேட்போமா? இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கள் அங்கலாய்ப்பை காண்கிறவர், எங்களுக்கு விடுதலை தருகிறவர், எங்களை ரட்சிக்கிறவர், அதிசயமானதை செய்கிறவர். எங்களை தாழ்த்துகிறோம், நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிப்போம். ஜீசஸ். எரேமியா 31:15. எரேமியா 31:15.
ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது. போதும் போதும். காலையிலிருந்து நம்ம இந்த வசனத்தை நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுதாள். தன் பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொன்னோம்னா சந்ததிகளுக்காக, தனது சந்ததிக்காக அவர் அழுதாள். காலை 10 மணியில நம்ம தியானம் பண்ணும் பொழுது நாம் இந்த உலகத்தில் ஒரு சுயநிலவாதி பெற்றோர்களாக வாழ்ந்து விடாமல், அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் வாழ்ந்து விடாமல் நமது சந்ததிக்காகவும் நாம் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏனென்றால் நாம் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற குற்றங்கள் நமது பிள்ளைகளை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியே பாதிக்கிற அளவுக்கு சாத்தான் நம்மை சில சமயங்களில் அவன் தள்ளுகிறான். ஏனென்றால் அவன் ஆதி முதல் இருக்கிறான். ஒரு ஜெனரேஷன் கர்த்தரை அறிஞ்சு பரலோகம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது சாத்தானுக்கு பெரிய லாஸ் கிடையாது. அவன் நமது சந்ததி மீது கண்ணோக்கமாய் இருக்கிறான். நம்ம சந்ததி மீது ரொம்ப கவனம் உள்ளவனாய் இருக்கிறான். எப்படி ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவன் சந்ததியாக அழைக்கிறாரோ, பிசாசும் நம்மை அழிக்கும் பொழுது அவன் சந்ததியாக அழிக்கும்படிதான் அவன் திட்டமிடுகிறான். அநேக சமயங்களில் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய அடுத்த ஜெனரேஷன், வெரி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கர்த்தருக்குள்ள இருக்கிறதாக பார்ப்பது மிகவும் அரிதாக விட்டது. நமது பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா, வைராக்கியமா இருக்காங்களா, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறார்களா, தேடுகிறார்களா, பரிசுத்த சந்ததியை வாழ்கிறார்களா அப்படின்னு பார்க்கறது நமக்கு ரொம்ப அரிதா இருக்கிறது. விசுவாசிகள் பெரியவர்கள் வராங்க, ஆனா பிள்ளைகள் வருகிறது இல்லை. ஒரு ஜெனரேஷன், ஒரு சந்ததி, நம்முடைய சந்ததியிலேயே நம்மளுடைய காலங்களிலேயே நமது பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கிறது, வளர்கிறது நம்ம காண்பது மிகவும் அரிதாய் இருக்கிறது. பிசாசு அவ்வளவு தந்திரமாய் நமது பிள்ளைகளை பிடிக்கிறான். காலையில் நம்ம பார்த்தோம், சிறியவர்கள் என்று அவர்களை அப்பமாய் எண்ணாதிருங்கள். சிறியரில் மத்தேயு 18:10 சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு என்று நம்ம வாசித்தோம். குழந்தைகள் தானே, சின்ன பிள்ளைகள் தானே அப்படின்னு நீங்க அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஏனென்றால் குடும்பத்தில் பலவீனமானவர்களோடு தான் பிசாசு தனது ஆளுகையை ஸ்தாபிக்கிறான். அவர்கள் மூலமாய் நமது சந்ததியை உயிரோட விழுங்க பார்க்கிறான். ஆகையால் இந்த உலகத்துல நமது பிள்ளைகளை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதற்கு எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கவர்மெண்டே வேலை செஞ்சிட்டு இருக்கு, ஒரு சேனையே வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கெட்டகுமாரன் தகப்பனிடத்துல வந்த பொழுது சொல்றான், தகப்பனே, பரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இதுதான் நமது பிள்ளைகள் மீது பிசாசு வைத்திருக்கிற திட்டம். என்ன திட்டம்? நமக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்து, பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்து, கடைசியாக தேவனையை தூசித்து ஜீவனை விட்டு தமது ஆத்துமாவை பாதாளத்தில் கொண்டு போய் கடத்த வைப்பதுதான் சாத்தானுடைய திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. காலை தினத்தில் நம்ம படித்தோம், முதலாவது பிசாசு நமது பிள்ளைகளை அவனுக்கு வசமாக்குவதற்கு தகப்பனுக்கு, நமக்கு, பெற்றோருக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுவான். அடுத்த கட்டம் பரத்துக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய் அல்லது சபைக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுவான். பின்பு தேவனுக்கு விரோதமாகவே எழும்ப பண்ணி அந்த ஆத்துமாவை கொள்ளையாடுவான். ஆகையால் நமது பிள்ளைகளுடைய ஜீவியத்திற்காக நாம் அழ வேண்டும்.
கண்ணீர் சிந்த வேண்டும். கண்ணீர் சிந்தணும் அப்படின்னா ஜெபிக்கணும், போராடணும். எல்லாவற்றிற்கும் நம்ம போராடி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்புக்கு நம்ம போராடுகிறோம். அவருடைய நல்ல திருமண வாழ்க்கைக்கு நம்ம போராடுகிறோம். அவருடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு நாம் போராடுகிறோம். ஆனால் கத்தரை பின்பற்றுகிறதுல, தேவனுக்கு பக்தியாய் அவர்கள் வளர்வதில் நாம் போராடுகிறோமா அல்லது லகுவாக எடுத்துக்கொள்கிறோமா? போராட வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். கண்ணீர் சிந்தி நமது பிள்ளைகளை ரட்சிக்காவிட்டால் பிசாசு நமது பிள்ளையை கொள்ளையாடி போய்விடுவான். ஆகையால் பிரியமானவர்களே, ராகேல் தன்னுடைய சந்ததிக்காய் அழுதார். அவருடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய சந்ததிக்காக நாம் அழும் பொழுது கர்த்தர் நம்முடைய சந்ததியை அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் போய் நீங்கள் வாசித்து பாருங்க. மல்கியாவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 5, 6 வசனங்கள்ல 6வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவார் அல்லது கர்த்தர் திருப்புவார். நல்லா கவனிங்க. தேவனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே திறப்பில் நிற்கிற ஜாமக்காரர்களாய் கர்த்தர் யாரை நியமிச்சிருக்கிறார் அப்படின்னா, பெற்றோர்களை தான் நியமிச்சிருக்கிறார். தாயை நியமிச்சிருக்கிறார், தகப்பனை நியமிச்சிருக்கிறார். நமது பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன ஓட்டியிருக்கோம்? மதீனம் ஓட்டியிருக்கோம். ஸோ பை நேச்சர் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பாவத்துக்கு வல்னரபிளாக இருப்பாங்க. வல்னரபிள் அப்படின்னு சொன்னால் லகுவாக இழுப்புண்டு போகிற அளவுக்கு தான் அவங்க இருப்பாங்க. இது அவங்க நேச்சர். ஒவ்வொரு முறையும் நமது பிள்ளைகளுக்காக தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுக்கும் இடையில திறப்புல நிற்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னாரு, சமீபத்தில் பப்ளிக்கா மன்னிப்பு கேட்டார். பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். குடும்பத்தில் குழப்பம். அது சரி செய்து போராடி சரி செய்து ஒப்புரவாகி கடைசியாக அவர் பகிங்கரமாய் டெலிவிஷனில் மன்னிப்பு கேட்டது என்னன்னா, இதுவரைக்கு என்னுடைய போதனையில், என்னுடைய டீச்சிங்கில் முதலாவது தேவன், பின்பு ஊழியம், அடுத்துதான் குடும்பம் என்று நான் போதித்து வந்தேன். ஆனால் அது எவ்வளவு தவறு என்று நான் இப்போ உணர்ந்திருக்கிறேன். ஆகையால் சத்தியம் என்ன என்று சொன்னால், நமது வாழ்க்கையில முதலில் தேவன், இரண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் ஊழியம். இதுதான் சரி. ஏனென்றால் குடும்பத்தை பிரிப்பானால், குடும்பத்தில் பரிசுத்த குலைச்சலை கொண்டு வருவானால் ஊழியத்தை கெடுப்பான், பரிசுத்தத்தை கெடுப்பான், நம்முடைய சந்ததியை கெடுப்பான். ஆகையால் பெற்றோர்களுக்கு பிரதான ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, நமது பிள்ளைகளை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நடத்துவது. பிள்ளைகளை பரிசுத்தம் நடத்துவது. எல்லாரும் கல்யாணம் முடிக்கணும்னு ரொம்ப ஸ்பீடா ஒருத்தவங்க விளையாட்டா ஒருத்தவங்க சொன்னாங்க, கல்யாணம் முடிக்காதவங்கெல்லாம் எப்பண்டா கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சவங்கெல்லாம் ஏண்டா கல்யாணம் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால 2 பேருக்கும் திருமணம்னா என்னன்னு ஒருத்தருக்கும் புரியுதே இல்லை. ஏன்னா வசனம் தெரியல. மெயின்லேண்ட் சர்ச்சஸ்லாம், ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் திருமணத்துக்கு முன்பதாக மேரிட்டல் கவுன்சிலிங், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் இருக்குது. சிஎஸ்சியில் 3 சிட்டிங் உட்காரணும், பாஸ்டர்கிட்ட வந்து உட்காரணும், ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு திருமணத்துக்கு அவங்க தகுதி. பெந்தேகோஸ்தில் அந்த பழக்கமே கிடையாது. அதனால தான் ரொம்ப குழப்பமே. ஆகையால் என்ன செய்யணும்? திருமணத்தை பற்றி தானே ஒரு அறிவே கிடையாது. என்ன நினைக்கிறாங்க? குழந்தை பார்க்கணும், அவங்கள படிக்க வைக்கணும், கல்யாணம் முடிக்கணும். சமீபத்தில் ஒரு பெற்றோர் என்று சொல்கிறாங்க, பையன் வந்து நல்ல செட்டில்டு, நல்ல பணம், வயசு போகுது, ஏன் திருமணம் வாக்கலையா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அவன் வந்து திருமணம்னு சொன்னாலே என்ன சொல்கிறான்னா,
திருமணம் செய்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், அவங்கள ட்ராப் பண்ணணும், அவங்களுக்கு செலவிக்கணும், இதெல்லாம் நிறைய வேலை இருக்கு, அதனால எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றான். குடும்பத்தில் தேவன் வைத்திருக்கிற, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில தேவனுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் திறப்பிலே நிற்கும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். திறப்புல நிக்கணும். பிள்ளைகள் விழும்போதெல்லாம் சப்போர்ட் வரக்கூடாது. பிள்ளைகள் தவறு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா என் பிள்ளை அப்படி சொல்றேன்ட்டு வரக்கூடாது. யாராவது குற்றம் சாட்டாங்கன்னா அவங்க முன்னாடி பிள்ளைகளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம திறப்புல நிக்கல, நம்ம திறப்புல நிக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் கர்த்தர் ஏன் பெற்றோர் வச்சிருக்கிறேன்னு சொன்னா, நான் காலையில் சொன்னது போல பெற்றோரை போல தமது பிள்ளைகளுக்காக வேற யாரும் பரிந்து பேசவே முடியாது. அது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதுவும் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஜெபிக்கிறது போல இந்த உலகத்துல ஜெபிக்கிற இருதயம் இல்லவே இல்லை. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் யாக்கோபு ஜோமன்னா அழுதான் போடல? ஏன் ஈசாக்கு அழுதான் போடல? ஏன் ஆபிரகாம் அழுதான் போடல? அழுதது யாரு? தாய். ராகேல் தான் அழுதா. பிள்ளைக்காக உண்மையாய் அழக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தாய்க்கு தந்திருக்கிறார். அதனால உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழணும் அப்படின்னா ஜெபிக்கணும், திறப்புல நிக்கணும், தேவனோடு போராடணும், உங்க பிள்ளைகளுக்காக தேவனுக்கு வழக்காடணும். நீர் எப்படியாக என் பிள்ளையை ரட்சிக்கணும், என் பிள்ளைகளை விடுவிக்கணும், என் சந்ததியை பாதுகாக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? போராடணும், போராடி ஜெபிக்கணும். மேலோட்டமா ஜெபிக்க கூடாது. காலையிலேருந்து அதுதான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். மொட்டையா என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே கன்ஃபியூஸ் ஆகிடுவார். எப்படி ஆசீர்வதிக்கணும் தெரியலையே. ஆசீர்வதியும் சரி, எப்படி ஆசீர்வதிக்கணும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர் வசனத்தை எவ்வளவு துல்லியமா அவர் சொல்றாரு. நான் எப்படிலாம் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி துல்லியமா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும். சரி, நமது பிள்ளைகள் சிறியவர்களாக இருக்கிறதுனால அற்பமா எண்ணக்கூடாது. அவர்கள் மூலமாக நம்முடைய சந்ததியை கெடுக்கும்படிக்கு பிசாசு பல கோணங்களை அவன் வருவான் என்று நம்ம தியானித்தோம். சில பகுதிகளில் மூலமாக நமது பிள்ளைகளை தொடுவான். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். சில பகுதியின் மூலமாய் points, some points, there are some points of demonic entry. நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சத்துரு நுழைகிற சில பாதைகள் அல்லது திறப்புகள், போக்குகள். பிள்ளைகளிடத்துல பிசாசு எந்தெந்த கோணங்கள் எல்லாம் உள்ள வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். நம்பர் 1, சென்சஸ். சென்சஸ்னா என்னது? சென்சஸ்னா புரியுதா? எத்தனை சென்ஸ் இருக்கு நமக்கு? எத்தனை சென்ஸ் இருக்கு? 6 சென்ஸ் இருக்கு. சாத்தான் நமது பிள்ளைகளை தேவனுடைய வாக்குத்தத்த வாழ்க்கையிலிருந்தும் பரிசுத்த சந்ததி என்கிற அந்த மேன்மையான வாழ்க்கையிலிருந்து பிரிக்கிறதற்கு பிசாசு நுழைகிறதுக்கு எதன் மூலமாய் வருவான்? சென்சஸ் மூலமாய் வருவான். தமிழ்ல எப்படி சொல்றது? அறிவு. அறிவுங்கிறத விட 6 சென்ஸ் இருக்கு. சரி, 6 அறிவு நம்ம சொல்றோம். பட் சென்சஸ் அப்படின்னா ஃபீலிங்ஸ். ஓகே, உதாரணமா அறிவு எடுத்துக்கிடுவோம். இப்போ பிள்ளைகள் பிசாசு பிள்ளைகள் எப்படி தொடுவான்னா அவர்கள் கற்று வருகிறதான அறிவு மூலமாய் தொடுவான். இப்போ இருக்கிற கல்வி மெத்தடெல்லாம் பார்க்கும் பொழுது தெய்வம் மீது நம்பிக்கையே இருக்க முடியாத அளவுக்கு ஞானம் பெருத்து கொண்டிருக்கிறது. தேவன் இருக்கிறான்னு சொல்றதுக்கு ஒரு பேஸே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா மனுஷனே உண்டாக்குற அளவுக்கு வந்துட்டான். ரோபோட் வந்துருச்சு.
ஒரு மனிதன் எப்படி இந்த பூமியில வாழ முடியுமோ அப்படி என்ன செய்கிறான், வாழ்ற அளவுக்கு பிசாசு என்ன செஞ்சிட்டான், உருவாக்கி வச்சுட்டான். இப்பொழுது ஒரு பெண்ணை திருமணம் பண்றதை விட ஒரு ரோபோவை திருமணம் செஞ்சு வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு இந்த உலகம் வளர்ந்துருச்சு. ஸ்தோத்திரம். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த அறிவு மூலமாய் பிசாசு என்ன செய்வான், நம்ம பிள்ளைகளை உள்ள நுழைந்து வஞ்சிக்க ஆரம்பிப்பான். வசனத்தை கேள்விக்குள்ளாக்குவான், விசுவாசத்தை கேள்விக்குள்ளாக்குவான், அபிஷேகத்தை கேள்விக்குள்ளாக்குவான், பிரசங்கத்தை கேள்விக்குள்ளாக்குவான், ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை போகிறத கேள்விக்குள்ளாக்குவான், சண்டே ஸ்கூல்ல கேள்விக்குள்ளாக்குவான். பிள்ளைகள்லாம் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் மீனிங்லெஸ், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்படிங்கிற அறிவுல அவன் உள்ள வருகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்புறம் ஃபீலிங்ஸ், உணர்ச்சி மூலமாய் பிசாசு நமது பிள்ளைகளை தொடுவான். கிறிஸ்தவ மார்க்கம் உணர்ச்சி பேஸ்ல கிடையவே கிடையாது. கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாச மார்க்கம். மற்ற மதங்கள், மற்ற மார்க்கங்கள்லாம் உணர்ச்சி பேஸ். நல்லா இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு யாரையும் கிறிஸ்துவ பின்பற்றவே முடியாது. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு கூட்ட ஜனங்கள் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடினோம், நீங்க எங்கே இருந்தீர்? ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எதனால் என்ன தேடுகிறீர்கள்? நீங்கள் அப்பத்தினால திருப்தி அடைகிறதுனால நீங்க என்ன அப்படின்னா, you are seeking me based upon your feelings. திருப்தி அடைஞ்சிட்டா ஆண்டவர் தேடுறீங்க, ஆசீர்வதிச்சா தேடுறோம். நான் கர்த்தரை எப்போ நான் தேடுவேன்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சா நம்ம தேடுவோம். எப்போதெல்லாம் நம்ம தேவன் பதில் தர்றாரோ அப்பமெல்லாம் நம்ம உற்சாகமா இருப்போம். எப்பமெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோமோ வேதனைப்படுறோமோ அப்பமெல்லாம் தேவன் யார் அப்படின்னு இருதயம் கேட்குது அப்படின்னு சொன்னா நம்ம உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வரவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகையால் நமது பிள்ளைகள் எப்படி வருவான் அப்படின்னா, உணர்ச்சி மூலமாய் வருவான். ஃபீலிங்ஸ். வெளியில போன உடனே ஒரு பாவத்தை பார்க்கறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சியில ஒரு மாற்றம் உண்டாகிறது. உடனே அந்த உணர்ச்சி தான் லைஃப் அப்படின்னு சொல்லி நமது பிள்ளைகளை வஞ்சித்து அதுல கட்டி வைக்க ஆரம்பிக்கிறான். அது மாத்திரமல்ல, பிசாசு நம்முடைய சந்ததியை தொடுவதற்கு அவன் எங்க இருந்து தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறான்னா, கற்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். உதாரணமாக வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. நிறைய கற்பத்திலேயே பிசாசு போராட ஆரம்பிக்கிறான் நம்ம பிள்ளைகளோடு. ஆகையால் கற்பம் தரிக்கப்படுறாங்க, தரிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போது இருந்தே நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சந்ததிக்காக, விடுதலைக்காக இயேசு ரத்தத்தை பூசி பாதுகாத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நமது நல்லா கவனிங்க, நமது சந்ததியை தொடுவதற்கு முற்பிதாக்கள் மூலமாக வருவான். முற்பிதாக்கள் மூலமாய் வருவான். முற்பிதாக்கள், கர்த்தரை அறியாத முற்பிதாக்கள் செய்த பாவத்து நிமித்தம் சில குடும்பத்தில் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நம்மகிட்ட இருக்கிற அந்த தேவ அறிவு அவங்கள்ட்ட இருக்காது. நம்ம வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டாயப்படுத்துவோம். கிராண்ட் பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க, குறுக்க என்ன செய்வாங்க, அதெல்லாம் எதுக்கு விடுப்பா, ஏன் சின்ன பிள்ளை கஷ்டப்படாத, இதெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோலாம் தியாகம் பண்ண தேவையில்லை. நாம் பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கென்று சந்ததியை பாதுகாக்கிறதுக்கு முயற்சிக்கும் பொழுது முற்பிதாக்களை தடையாக பிசாசு என்ன செய்வான், கொண்டு வரும். ஏன்னா அவங்க சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. முதல் தரமையா நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னா உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்க பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்துவதற்கு தடையா இருப்பாங்க. பிசாசு அவர்களை பயன்படுத்துவான். அது மாத்திரமல்ல, வியாதி மூலமாக நமது பிள்ளைகளுக்குள்ள வருகிறான். வியாதி மூலமாய் பை பர்த் சில பிள்ளைகளை வியாதி படுக்கையா இருக்கிறாங்க. வியாதி மூலமாய் சாத்தான் தாக்குவான். அது மாத்திரமல்ல, பயத்தை கொடுத்து பிள்ளைகளை தாக்குவான். இன்செக்யூரிட்டி. நிறைய ஸ்கூல்ல சின்ன குழந்தைங்க கூட நிறைய பிள்ளைங்க அவங்க சந்திக்கிற பிரச்சனை என்னன்னா இன்செக்யூரிட்டி, தாழ்வு மனப்பான்மை. ஒரு தைரியம் இருக்காது, ஒரு பயந்தே இருப்பாங்க. இதெல்லாம் பிசாசு நூதனமாய்
கொண்டு வந்து நம்மை கட்டி வைக்கிற காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகையால் எந்த போக்கா இருந்தாலும் சரி, எந்த பாதையானாலும் சரி, நாம் கட்டி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமது பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சிக்கிறார். அதற்கு தான் கர்த்தர் பிள்ளை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். உலகத்தில் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிலாம் நமக்கு பிள்ளைகளை தரல. கர்த்தர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தது நோக்கம் என்ன? அவர்களுக்காய் திறப்பில் நின்று ராகேலை போல அழுது அவர்களை விடுவிக்க வேண்டும். நம்ம யாரும் ஜெபமனுமா? அல்லேலூயா மை துதிக்கிறோம். பரலோக பிதாவே மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே மை நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உண்மை உள்ளவன் என்று நம்பி தந்த குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, உண்மை உள்ளவன் என்று நீர் எங்களுக்கு தந்த அந்த நன்மையான காரியத்துக்காய் ஈவுக்காய் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலே காலை முதல் மட்டுமாய் உடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக, பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த சந்ததி என்று நாங்கள் பெயர் பெற, பரிசுத்த சந்ததி என்று நாங்கள் அழைக்கப்பட்ட தேவ கரம் எங்களோடு இந்த நடத்துமுடைய ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவே ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தத்திலிருந்தும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்தும் பிரிக்க நினைக்கிற எல்லா தடைகளையும், பிரிவினை ஆவியையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த தீங்கும் எந்த கோணங்களிலும் எங்கள் பிள்ளைகளை சாத்தானவன் கண்ணமிட்டு தொடாதபடி வேலியடைத்து பாதுகாக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தயவு சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, கிறிஸ்துவிலும் தேவ அறிவிலும் பக்தியிலும் எங்கள் பிள்ளைகளை வளர்ந்து ஆண்டவரே உமக்காய் சாட்சியை வாழுகிற பிள்ளைகளாய் மாற்றும்படி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. தாழ்த்துவர தொடர்ந்து வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல புகழை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை காலை 5 மணிக்கு ஜெபம் உண்டு. வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.